ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு பரணி தீபம் 2024. பரணி தீபம் என்றால் என்ன என்று நம்மில் பலருக்கும் கேள்வி எழுவதுண்டு. பதில்: கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபம்தான் பரணி தீபம் ஆகும். பரணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் என்ற வினா எழுகின்றது. பரணி நட்சத்திரம் அதிதேவதை யம தர்மராஜர் ஆவார். அவரை வணங்கும் பொருட்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும். ஏன் ஏற்ற வேண்டும் என்ற அடுத்த வினா எழும்புகின்றது. மனிதர்கள் நாம் எல்லோரும் வினை பயன் அறியாமல் பல தவறுகளை செய்கிறோம். அவ்வினைக்கேற்றவாறு நமக்கு துன்பங்களையும் அனுபவித்து வருகிறோம். இதனை குறைக்கவே நாம் பரணி நட்சத்திரம் அன்று தீபம் ஏற்றி வணங்கினால் அவ்வினைகளுடைய பயன்கள் குறையும் என்று நமது இதிகாச புராணங்களில் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றனர். அதை கடைபிடித்து நாமும் வாழ்வில் இன்பங்களை அனுபவிப்போம். எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும்? 5 நெய் தீபங்கள் ஏற்றலாம். வீட்டில் ஏற்றலாமா அல்லது கோயிலில் ஏற்றலாமா என்ற ஐயம் எழுவது உண்டு. வீட்டில் அவரவர் பூஜை அறையில் ஒரு தட்டில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும். அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும், என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அடுத்த வினா எழுகின்றது. பிரார்த்தனை: முதலில் அவரவருக்கு என்று ஒரு குலதெய்வம் உண்டு. முதலில் அந்த குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து போற்றி என்ற வாசகத்தையும் சேர்த்து வணங்க வேண்டும். பின் ஓம் விநாயகா போற்றி, ஓம் ஆறுமுகா போற்றி, ஓம் சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி என்று சொல்ல வேண்டும். பின் மனதில் நான் அறியாமல் செய்த தவறுகளால் என் குலம் எவ்விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. நீங்கள் என்னை மன்னித்து எம் குலம் தழைத்தோங்க, எல்லா வளமும் பொருளும் பெற அருள்வீராக என்று சிவபெருமானை மனதார வேண்டி புஷ்பம் தூவி வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கிய பின் என்ன செய்யலாம்? அவரவர் வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் இருந்தால் அவர்கள் பொருட்டும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். எவ்வாறு வேண்டுவது? இதோ பிரார்த்தனை: ஓம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளே, மார்கண்டேயனை காத்து உயிர்ப்பித்த சிவனே போற்றி என்று கூற வேண்டும். பின் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று 9 முறை கூற வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர் பெயரை மனதில் நினைத்து கொண்டு யமபயம் நீக்கி காத்து அருள்வீராக என்று மிகவும் வேண்டி உருகி சிவன் தாளில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். சிவன் அருள் கிட்டும், யமபயம் அகலும், எல்லா வளமும் எல்லோரும் பெற சிவன் அருளால் சிவன்தாள் வணங்கி கேட்டுக்கொள்ளும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். நன்றி, வணக்கம்.